இன்னைக்கு ரொம்ப லைஃப் பரபரப்பாக போயிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே வெக்கேஷன் டூர்னு தங்களுடைய ஃபேமிலி கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் என் சோலோவாவுமே இன்னைக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி தான் 2003 அமெரிக்காவை சேர்ந்த மார்க் மற்றும் ஃப்ளோரன்ஸ் என்ற தம்பதியினர் வெக்கேஷன் போகிறதன் மூலயமா தங்களுடைய குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கும், இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து மனஸ்தாபம்லாம் தீர்ந்து நல்ல சுமூகமான சூழ்நிலை உருவாகும் அப்படின்ற மாதிரி நினச்சி அடிக்கடி இந்த கணவன் மனைவி 2 பேரும் வெக்கேஷன் போவாங்க. அப்படி தான் 2003 அக்டோபர் மாதத்துலையும் வாட்டர்வேல் என்ற ஒரு ரெசார்ட்டுக்கு வெக்கேஷனுக்கு போகலான்னு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த வெக்கேஷனுக்கு இவங்களுடைய 2 மகன்களான மார்க்ஸ் மற்றும் டெய்லரை அழைச்சிட்டு போறது தான் அவங்களுடைய பிளான். இதை தவிர இவங்க சூஸ் பண்ண அந்த வாட்டர்வேல் ரெசார்ட்டை பற்றி சொல்லணும்னா இவங்க தங்க போகிற அந்த காட்டேஜுக்கு ஆப்போசிட்லேயே, அதாவது ஜன்னல் வழியாக பார்த்தா ஒரு பெரிய ஏரி இருக்கிற மாதிரியான வியூ பாயிண்ட் இருக்கு. அதே சமயம் அந்த காட்டேஜில் இருந்து இறங்கி நடந்து போனால் கொஞ்ச தூரத்திலே ஒரு டெக் ஏரியா வருது. அதாவது உட்டன் ஃப்ளோரால ஆன ஒரு பால்கனி செட்டப்போட ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரியான ஒரு ஏரியா ஒன்று வருது. அந்த இடத்துல உக்காந்தபடியே அந்த ஏரியாவுடைய வியூ பாயிண்டை பார்க்கலாம். இரவு நேரத்தில் இந்த சிட்டிங் ஏரியாவில் உட்காந்து பார்ட்டி பண்ணுறதுக்கோ அப்படி இல்லைன்னா பேசுவதற்கோ ஒரு நல்ல தகுதியான இடமா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ரெசார்ட்டை இந்த கணவன் மனைவி 2 பேரும் சூஸ் பண்ணி அக்டோபர் 23, 2003 அன்னைக்கு தங்களுடைய 2 மகன்கள் கூட இந்த ரெசார்ட்டுக்கு புறப்பட்டு வந்தாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு இரவு நேரத்தில் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த காட்டேஜோடைய ஹாலில் உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோரன்ஸ் என்ற பெண்மணி மட்டும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷான காற்றை நான் சுவாசிக்க போகிறேன்னு சொல்லி கிளம்பி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மார்க் மட்டும் தன்னுடைய 2 குழந்தைகள் கூட பேசினபடியே தான் அந்த காட்டேஜோடைய லிவிங் ரூமில் டிவி பார்க்க ஆரம்பிச்சாரு. பட் நீண்ட நேரம் ஆகியும் ஃப்ளோரன்ஸ் ரிட்டர்ன் திரும்பாததுனால எங்கே போனா அப்படின்னு சொல்லி அந்த காட்டேஜில் இருந்து இறங்கி அந்த டெக் ஏரியா ஒன்று இருந்துச்சுல, அதாவது உட்டன் ஃப்ளோரால ஆன ஏரியா பார்க்கறதுக்கு இருக்கிற வியூ பாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த சிட்டிங் ஏரியாவுக்கு தான் போயிருப்பான்னு நினைச்சு அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க. பட் அந்த இடத்துல இந்த ஃப்ளோரன்ஸ் இல்லை. இதனால எங்க போனா அப்படின்ற சந்தேகத்தோடைய பார்க்கும்போது தான் பக்கத்து காட்டேஜில் லைட் இன்னமும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த காட்டேஜுக்கு தான் போயிருக்காருன்னு நினைச்சு இவர் மறுபடியுமே தான் தங்கியிருக்கிற காட்டேஜுக்கு வந்து தன்னுடைய குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் எதனால இவர் அந்த லைட் எரியறதை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வந்தாருன்னா, இவங்க அந்த ரெசார்ட்டுக்கு வரும்போது இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுமே சில பேர் சேர்ந்து தான் அந்த ரெசார்ட்டுக்கு வந்தாங்க. ஸோ இதனால ஃப்ளோரன்ஸ் அந்த காட்டேஜுக்கு போயிருக்கலாம், பசங்க 2 பேரும் தனியாக இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய பசங்க கிட்ட வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கு தூக்கம் வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு சில கதைகள்லாம் சொல்லி தட்டி கொடுத்து பெட்ல தூங்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃப்ளோரன்ஸ் வந்து தூங்கிடுவா அப்படின்னு நினைச்சு அந்த பசங்க கூடயே இந்த மார்க்கும் தூங்க ஆரம்பிச்சாரு. பட் அடுத்த நாள் விடிந்து பார்க்கும்போது தான் ஃப்ளோரன்ஸ்க்காக ஒதுக்கப்பட்ட அந்த பெட்ல அவங்க இல்லாததை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இந்த மார்க் ஷாக் ஆகி இருந்திருக்காரு. எங்க போனா நைட்டு முழுக்க ஏன் வராம என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா பக்கத்து காட்டேஜ்ல இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்கறாங்க. அப்போதான் அங்க தங்கியிருந்தவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு ஃப்ளோரன்ஸ் வரவே இல்லையே, நான் அவளை நைட்ல இருந்து பார்க்கவே இல்லையே, உங்க கூட தானே இருக்கணும், எங்க அவ அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை பார்த்து ஷாக் ஆன மார்க் ஒருவேளை தன்னுடைய மனைவி எங்கேயாவது காணாம போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட் முழுக்க பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாரு. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே இந்த ஃப்ளோரன்ஸ் கிடைக்காததுனால உடனடியாக அந்த ரெசார்ட்டோடைய ஓனருக்கு இந்த தகவலை கொடுக்குறாங்க. அந்த ஓனருமே அடுத்தபடியாக அவங்களுடைய ஸ்டாஃப் மூலயமா பல இடங்களில் தேடி பார்க்குறாங்க. கடைசியாக அந்த உட்டன் ஃப்ளோர் இருக்கிற வியூ பாயிண்ட்டுக்கு தான் அவங்க போயிருப்பாங்கன்னு நினச்சி அந்த ஏரியோடைய கரைகள் கிட்ட தேடும்போது தான் ஃப்ளோரன்ஸோடைய சடலம் அந்த வியூ பாயிண்ட் இருக்கிற சிட்டிங் ஏரியாவில் இருந்து சில மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே கரையோரமாக மிதந்துக்கிட்டு இருக்கிறத அந்த ரெசார்ட்டோடைய ஓனர் பார்க்குறாரு. இதை பார்த்து மிரண்டு போன ஓனர் உடனடியா அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்ணி நடந்த விஷயம் மொத்தத்தையுமே சொல்லியிருக்காரு. அன்னைக்கு ஃப்ளோரன்ஸுக்கு அந்த ரெசார்ட்ல என்ன நடந்துச்சு, ஃப்ளோரன்ஸ் எதனால இறந்த நிலையில ஏரிக்குள்ள கிடக்கணும், ஃப்ளோரன்ஸை யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா யாராவது சைக்கோ கில்லர் அந்த ஏரியாவை சுற்றி இருக்கானா, அவை யாராவது இந்த ஃப்ளோரன்ஸை கொலை பண்ணியிருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா ஃப்ளோரன்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஏரிக்குள்ள விழுந்துட்டாங்களா, அப்படி இல்லைன்னா ஏரியோடைய கரையோரமாக நடந்து போய்கிட்டு இருந்த நேரத்தில் தவறுதலாக அந்த ஏரிக்குள்ள விழுந்திருக்கலாமா அப்படின்ற எக்கச்சக்கமான கொஸ்டினோட தான் இன்னைக்கான வழக்கை நம்ம தெல்ல தெளிவாக அலசி ஆராய போகிறோம். இந்த கேஸ் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துறாத ஒரு வித்தியாசமான ஒரு சயின்டிஃபிக்கான ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு டீட்டெயிலுமே காது கொடுத்து கேட்டுட்டு வாங்க. இந்த வீடியோவுடைய எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு கூஸ் பம்ப் காத்துக்கிட்டு தான் இருக்குது. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எங்கள் டீமுக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது அது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் எழுதோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். தகவல் கிடைச்ச கொஞ்ச நேரத்திலே இப்போ போலீஸ் வந்து சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கு பிறகு அந்த பொண்ணுடைய சடலத்தை பார்த்துட்டு ஃபாரன்சிக் ஆஃபீஸருமே வர வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுடைய கணவர், அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெசார்ட்டோடைய ஓனர், அந்த பொண்ணுடைய 2 பசங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே அவங்களுடைய பேசிக்கான இன்வெஸ்டிகேஷனை பண்ணியிருக்காங்க. அப்போ போலீஸுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, கடைசியாக இந்த பொண்ணை 7:30 மணிக்கு தான், முதல் நாள் இரவு 7:30 மணிக்கு தான் உயிரோட பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை யாருமே பார்க்கல. ஸோ இந்த 7:30 மணிக்கு மேலே தான் இவங்க இந்த ஏரிக்குள்ள விழுந்திருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போலீஸ் ஆஃபீஸர் வர ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் ஃபாரன்சிக் டீம் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய சடலத்தை மீட்டெடுத்துட்டு அந்த பெண் விழுந்து கிடந்த இடத்த கம்ப்ளீட்டா சீல் பண்ணி அங்க கிடைக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஏரியோடைய வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக அந்த உடன் ஃப்ளோர் கிட்ட இந்த பொண்ணு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுல, அந்த இடத்துல போயிட்டு இன்வெஸ்டிகேட்டர் செக் பண்ணி பார்க்கறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த உடன் ஃப்ளோர்ல இருந்து கீழே பார்த்தா போட்டோடைய லான்ச் இருக்கு. அதாவது அந்த உடன் ஃப்ளோர்ல இருந்து கீழே பார்த்தா ஒரு 12 அடி ஆழத்துல ஒரு சிமெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல நின்று பக்கத்துல தண்ணியில நிக்கக்கூடிய போட்ல ஏறி போவதற்குண்டான வசதிகளோட தான் அந்த போட் லான்ச் இருக்கிறத நோட்டமிட்டு இருந்திருக்காங்க. சோ இதை பார்த்ததுக்கு பிறகு இந்த உடன் ஃப்ளோரோடைய கைப்பிடி சுவர் மாதிரி இருக்கக்கூடிய அது மேல உட்காந்து இவங்க கீழே விழுந்து பவுன்ஸ் ஆகி இந்த ஏரிக்குள்ள விழுந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் கருத ஆரம்பிச்சாங்க. அதுக்கு சில முக்கிய காரணம் என்னன்னா, அந்த உடன் ரெயிலிங் ஏதோ புதுசா உடைஞ்ச மாதிரி இருக்கு. அதோட விரிசல்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்ததனாலையும் அந்த போட் லான்ச் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் ஃப்ளோர்ல ரத்தக்கரை இருந்ததனாலையும் ஒருவேளை இந்த மரக்கட்டையில வந்து அவங்க உட்கார்ந்துருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சிமெண்ட் ஃப்ளோர்ல கீழே விழுந்திருக்கலாம். அதுல அவங்களுடைய தலை அடிபட்டு அந்த விழுந்த வேகத்திலேயே இந்த ஏரிக்குள்ள போய் விழுந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் இதை கருத ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த வழக்க விசாரணை பண்ண ஒன் ஆஃப் த இன்வெஸ்டிகேட்டருக்கு என்ன தோணுச்சுன்னா, நார்மலா இருக்கிற ஹைட்டை விட அந்த கைப்பிடி சுவர் மாதிரி இருக்கக்கூடிய உடன் ரெயிலிங் வந்து 10 இன்ச்சஸுக்கு கம்மியா தான் இருந்திருக்கு. ஸோ நார்மலாக நம்ம பின்னாடி போய் உக்காந்தாலே நம்ம விழுந்துருவோம், நமக்கு பேலன்ஸ் இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இன்டென்ஷனாகவே தெரியும். அப்படி தெரிஞ்சும் இந்த பொண்ணையே அதில் போய் உட்காந்துருக்கணும் அப்படின்ற சந்தேகம் தான் ஆரம்பத்தில் இந்த இன்வெஸ்டிகேட்டருக்கு எழ ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த உடன் ரெயிலிங் வந்து உடஞ்சிருந்ததுனால இவங்க ஒருவேளை போதையில் இருந்திருக்கலாம். அதனால இந்த மரக்கட்டை மேலே விழுந்து அதில் இருந்து 12 அடி கீழே இருக்கக்கூடிய சிமெண்ட் பிளாட்ஃபார்மில் விழுந்து அந்த ஏரிக்குள்ளே விழுந்திருக்கலாம் அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. அன்டில் அட்டாப்சி ரிப்போர்ட் வர வரைக்கும். அட்டாப்சி ரிப்போர்ட்ல வந்து ஒரு முக்கியமான க்ளூ என்னன்னா, இந்த பொண்ணுடைய உடம்புல எந்தவித ட்ரக்கோ எந்தவித ஆல்கஹாலிக்கோ எதுவுமே கிடையாது. இவங்களுடைய தலையில பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் ப்ளீடிங் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க இறந்து போனதற்கான காரணம் தண்ணியில மூழ்கினது தான் அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க தற்கொலை பண்ணிக்கிற மனப்பான்மையில இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஃபாரன்சிக் ஆஃபீஸரும் ஃப்ளோரன்ஸோடைய அப்பா அம்மாவும் வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முக்கியமா ஃப்ளோரன்ஸோடைய அப்பா அம்மா சொன்னது என்னன்னா, ஃப்ளோரன்ஸ் அந்த அளவுக்கு வீக்கானவெல்லாம் கிடையாது. அதே சமயம் பிள்ளைங்களை தனியாக விட்டுட்டு போகிற அளவுக்கு மனப்பான்மையும் அவளுக்கு கிடையாது. சம்திங் ஏதோ இதில் ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க. இன்னொரு பக்கம் ஃபாரன்சிக் டீமும் போலீஸ் ஆஃபீஸரும் என்ன நினச்சாங்கன்னா, இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் இருக்கும்னு நினச்சாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொண்ணு வந்து இந்த உடன் ரெயிலிங் மேலே உட்காந்துருக்கணும். அந்த நேரத்தில் அந்த உடன் ரெயிலிங் உடஞ்சி இவங்க தவறுதலாக அந்த சிமெண்ட் பிளாட்ஃபார்மில் விழுந்திருக்கணும். அதில் இருந்து தான் இவங்க தண்ணியில் விழுந்து இறந்து போயிருக்கணும்னு போலீஸ் நினச்சாங்க. அன்டில் சீஃப் மெடிக்கல் எக்ஸாமினரான டாக்டர் டிராகோவிக்கோடைய ரிப்போர்ட் வர வரைக்கும். என்னதான் ஃபாரன்சிக் ஆஃபீஸரும் போலீஸ் ஆஃபீஸரும் இவங்க இந்த ஆக்சிடென்ட் தேரியை நம்பினாலும் இந்த டாக்டர் டிராகோவிக் அப்படின்றவர் மட்டும் இந்த தேரியை நம்ப தயாராகவே இல்லை. அதுக்கு அவர் டெக்னிக்கலி சொன்ன 2 ரீசன் ஏதோ பழிச்சுன்னு அவங்களுடைய செவுட்டில் அரைஞ்ச மாதிரியான சில விஷயங்களை அவங்களுக்கு விழிப்பாக்க வச்சுது. அதுல முதலாவது ரீசன் என்னன்னா, ஒரு பாடி மேலே இருந்து விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த பாடி வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு மேக்சிமம் சான்ஸே கிடையாது. அப்படியே விழுந்தாலும் பவுன்ஸ் ஆகி அதே இடத்துல தான் விழுந்திருக்குமே தவிர அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து தண்ணியில போய் விழுற அளவுக்குலாம் பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சோ இவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யோசிச்சு பார்த்தா, ஒரு ஆள் மாடியிலேருந்து கீழே விழுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து பவுன்ஸே ஆக மாட்டாரு. எந்த இடத்துல விழுந்தாரோ அந்த இடத்துல வேணா சில இன்ச்சஸ் வந்து ஜம்ப் ஆகி அதே இடத்துல தான் விழுந்திருப்பாங்களே தவிர அந்த விழுந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆகி உருண்டோடி இருக்கிறதுக்கு சான்ஸே இருந்திருக்காது. ஸோ அந்த கான்செப்ட் தான் இவர் திட்டவட்டமா இந்த கேஸ்லயுமே அடிச்சு சொல்ல ஆரம்பிச்சாரு. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் ரொம்ப பிடிவாதமா அடிச்சு சொன்னாரு. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா,
சரி, ஒருவேளை அப்படி பவுன்ஸ் ஆகி அவங்க ஏரியில போய் விழுந்திருந்தாலும் ரத்தத்தோடைய டயாமீட்டர், அதாவது அவங்க விழுந்ததுல மண்டை உடைஞ்சி ரத்தம் வந்து கீழே சொட்டி இருக்கும்ல, அதோடைய டயாமீட்டர் ஒன்று எப்படி இருக்கணும்? சொட்டு சொட்டா சின்ன சின்ன வட்டங்களாக தானே இருக்கணும். ஆனா குளம் மாதிரி, அதாவது ஒரு ஆள் உயரமான இடத்துல இருந்து கீழே தரையில விழுந்தா ரத்தம் எப்படி அந்த குளம் மாதிரி நிரம்பி ஓடுமோ அந்த மாதிரியான சர்க்கிள்ல அன்ஷேப்டா தானே இருக்கு. அப்படி அந்த ரத்தம் வழிஞ்சி ஓடணும்னா அதுக்கு நிறைய டைம் எடுத்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க எப்படி பவுன்ஸ் ஆகி அந்த ஏரிக்குள்ள போயிருக்க முடியும்? அதனால இதுக்கு சான்ஸே கிடையாது. அவங்க பவுன்ஸ் ஆகவே இல்லை, விழுந்த இடத்துலயே தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப திட்டவட்டமா ஆணித்தனமா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டா என்ன சொன்னாருன்னா, அவர் இறந்து போன ஃப்ளோரன்ஸோடைய பிரெயின் டிஷ்யூ எல்லாம் செக் பண்ணி பார்த்திருக்காரு. அதுல நியூரான்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுடைய செல்லுலார் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எப்படி இயங்கி இருக்கு, அவங்களுடைய பாடி எப்படி கண்ட்ரோல் ஆயிருக்கு, எமோஷனல்லாம் எப்படி கண்ட்ரோல் ஆயிருக்கு, மூவ்மெண்ட்லாம் எப்படி கண்ட்ரோல் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அதுல சில திசுக்கள், அதாவது சில புரோட்டீன்ஸ் எல்லாமே ரிப்பேர் ஆன தடயங்களை அவர் பார்க்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது மூளையில இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சில புரோட்டீன்ஸ் வந்து தன்னை மறுபடியுமே உயிர் பிழைச்சு கொள்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். சில புரோட்டீன்ஸ் வந்து செத்து போயிடும். ஆனா இவங்க உயிருக்கு போராடின மாதிரியான சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இவங்களுடைய மூளையில தெரியுது. அந்த புரோட்டீன்ஸ் எல்லாமே 90 நிமிஷம் கிட்ட உங்களுடைய மூளையில போராடி இருக்கு. இப்படி ரிப்பேர் ஆயிருக்கிற அந்த புரோட்டீன்ஸை வச்சு பார்க்கும்போது இவங்க என்னதான் அன்கான்சியஸா இருந்தாலும் அந்த நேரத்துல உயிரோட தான் இருந்திருக்காங்க, மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. 90 நிமிஷம் உயிருக்கு அந்த பிளாட்ஃபார்ம்லயே போராடி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் யாரோ ஒருத்தர் இந்த பொண்ணை தண்ணியில தள்ளி இருக்கணும், அதனாலதான் இவங்க தண்ணியில மூழ்கி இறந்து போனாங்க அப்படிங்கிறத இந்த சீஃப் மெடிக்கல் எக்ஸாமினர் வந்து ஒரு முக்கிய ஆதாரமா இந்த வழக்குல கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் போலீஸுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிச்சது. ஒருவேளை அடிபட்டுச்சுன்னா எப்படி குளமா ரத்தம் வந்து நிரம்பி இருக்கும், சம்திங் ஒரு சொட்டு 2 சொட்டு தானே பட்டிருக்கலாம், ஆனா எப்படி இவ்வளவு பெரிய குளம் மாதிரி ரத்தம் பதிஞ்சுது? அப்ப இது ஆக்சிடென்ட் இல்ல, இதுல ஏதோ இன்னும் மர்மம் இருக்கு, யாரோ வேணும்னே தான் இந்த பொண்ணை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் போலீஸுக்கு தோண ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் இந்த வழக்குடைய விசாரணையை இன்னும் வேகம் எடுக்கவே செஞ்சாங்க. ஸோ இதன் காரணமாக இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை மறுபடியுமே அந்த இடத்துல நடத்த ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, அந்த உடன் ரைலிங் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து அந்த போட் லான்ச் இருக்கக்கூடிய சிமெண்ட் ஃப்ளோருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 12 அடி. இந்த 12 அடி டிஸ்டன்ஸ்ல இருந்து கீழே இருந்து மேலே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த உடன் ரெயிலிங் வந்து உடஞ்சிருந்ததுல அது வந்து வேற இடமா இருக்கு, இந்த பொண்ணு விழுந்திருந்த இடம் வந்து வேறமா இருக்கு. அதாவது இந்த இடத்துல உடன் ரெயிலிங் உடஞ்சிருக்கு, அவங்க விழுந்து கிடந்ததை பார்த்தா இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த இடத்துக்கிட்ட விழுந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் போலீஸுக்கு இது ஆக்சிடென்ட் மாதிரி யாரோ செட் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு புரிய வர ஆரம்பிச்சது. மேற்கொண்டு இதை உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த பொண்ணு விழும்போது அவங்களுடைய பாடி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ப்ரெஷராக அவங்களால கொடுத்துருந்தா இந்த உட்டு வந்து பிரேக் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு சில லோடு செல்ஸ் டிவைஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த மரக்கட்டை மேலே ப்ரெஷர் கொடுத்து பார்க்குறாங்க. அதில் முக்கியமாக ஃப்ளோரன்ஸோடைய பாடி ஹைட் வெயிட்டை வச்சு பார்க்கும்போது 110 பவுண்ட்ஸ் பிரஷர் கொடுத்தா மட்டும்தான் அந்த மரக்கட்டை வந்து விரிசலாகும் அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் பண்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அந்த டிவைஸை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 200 பவுண்ட்ஸ் கிட்ட பிரஷர் கொடுத்தா மட்டும்தான் இந்த மரக்கட்டை உடையுது அப்படிங்கிறத நோட் பண்றாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த பொண்ணு உட்காந்து இதுல இருந்து விழுந்திருந்தா கூட கண்டிப்பா அந்த மரக்கட்டை உடைஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. யாரோ ஒருத்தர் இதை வந்து உடைச்சிருக்கணும். நார்மலா கையாலேயோ உடம்பாலேயோ உடைச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு பிரஷர் கொடுத்திருக்க முடியாது. காலால எட்டி உதைச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான விரிசல் விழுந்திருக்கும் அப்படின்ற ஒரு அனுமானத்தை இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த வழக்குல முழுக்க முழுக்க இப்ப சந்தேகப்படுற ஒரே ஆளான மார்க்கை போலீஸ் இமிடியேட்டா கைது பண்ண ஆரம்பிச்சாங்க. மார்க்கை பற்றி விசாரணை பண்ணும்போது 2 பேருக்குள்ளேயும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்ல ஸ்மூகமாக தான் இவங்க ஒரு லைஃபை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு சொந்த வீடு, பொருளாதார ரீதியாகவும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு நல்ல லைஃபை தான் வாழ ஆரம்பித்தாங்க. இந்த மார்க் வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் ஆர்ஜேவை வேலை பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் ஃப்ளோரன்ஸ் ஒரு பேங்க் லோன் ஆஃபீஸராகவும் வேலை பார்க்குறாங்க. ஃப்ளோரன்ஸோடைய குழந்தைகள் கிட்ட விசாரணை பண்ணும்போது சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே அப்பா அம்மா கிட்ட பார்க்கலன்னு சொல்றாங்க. ஆனா ஃப்ளோரன்ஸோடைய அப்பா அம்மா மட்டும் திட்டவட்டமா தன்னுடைய மகளை இந்த மார்க் தான் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்றாங்க. மார்க்கு கிட்ட இதை பத்தி விசாரணை பண்ணாலும் எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் எதுவுமே கொலை பண்ணல, எனக்கு என்னுடைய மனைவியை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு வரான். பட் மறுபடியுமே அவனை பத்தின எல்லா விஷயங்களும் போலீஸ் ஒண்ணு விடாம விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் இந்த ஃப்ளோரன்ஸோடைய அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இவன் பயங்கரமான ஒரு குடிகாரன்,
ட்ரக்கு கூட எடுப்பான். இதை தவிர பயங்கரமா கேம்பிளிங் ஆடுவான். இந்த பழக்கத்தினால இவன் பல லட்சம் ரூபாய் இழந்து போனது மட்டும் இல்லாம இவன் வேலையுமே இழந்திருக்கான். ஏன் ஒரு முறை 6 மாசம் வரைக்கும் கூட மறுவாழ்வு மையத்துல இவன் தங்கியிருக்கான். ஸோ இவ்வளவு கொடூரங்கள் இவ்வளவு சித்திரவதைகளை என்னுடைய மகளுக்கு இவன் இன்டைரக்டா கொடுத்துக்கிட்டே தான் வந்தான். இன்னொரு பக்கம் இவனை சுத்தமா பிடிக்காததுனால என்னுடைய மகள் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் டிவோர்ஸுக்கே அப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவன் கூட சேராம இருந்திருந்தா கூட என்னுடைய மகள் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பா அப்படின்ற மாதிரி வேதனையோட அந்த அப்பா அம்மா போலீஸ் கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் விரிசல் இருக்குங்கிறத கண்டுபிடிச்ச போலீஸ் ஆஃபீஸர் ஃப்ளோரன்ஸோடைய பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மார்க் கூட டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு பிறகு தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது ஒரு வேளை மார்க்குக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் இவங்க ட்ரிப்புக்கு போகிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி கூட ஃப்ளோரன்ஸ் அந்த பையனை யதார்த்தமாக பார்த்துருக்காங்க. ஸோ இந்த விஷயமும் தெரிஞ்சதுனால மார்க் ஒரு வேளை ஃப்ளோரன்ஸை கொலை பண்ணுவதற்கு இதை ஒரு ரீசனாக கூட எடுத்திருந்திருக்கலாம். பட் இன்னொரு பக்கம் போலீஸ் தொடர்ந்து விசாரணை பண்ணும்போது இந்த பொண்ணு மேல 7.5 லட்சம் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு கிட்டத்தட்ட நம்மூர் காசுபடி 5 இருந்து 6 கோடி ரூபாய் அளவுக்கு இன்சூரன்ஸ் தொகை அவங்க மேல போடப்பட்டிருந்திருக்கு. அதோடைய முழு பெனிஃபிட்டுமே இவனுக்கு தான் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இப்போ ஃப்ளோரன்ஸ் இறந்து போனா அதோடைய பலன் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா இந்த மார்க்குக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. அதே சமயம் இந்த ட்ரிப்புக்கு போறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் 7,000 அமெரிக்கன் டாலர் கிட்ட ஒரு கெசினோவில் கேம்பிளிங் ஆடி தோத்து போயிருந்திருக்கான். ஸோ இப்படி பணம் இல்லாததுனாலையும் வேலை இல்லாததுனாலையும் இந்த பொண்ணு கொலை பண்ணிட்டு ஏன் இந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக இவன் இந்த கொலையை பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற ஆங்கிள் கூட போலீஸ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் ஃப்ளோரன்ஸோடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரணை பண்ணும்போது ஃப்ளோரன்ஸுக்கு இந்த ட்ரிப்புக்கு போறதுக்கு உடன்பாடே கிடையாது. அவங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஏன் அவங்க இவன் கூட போறதுக்கு கூட பயப்பட்டாங்க. தனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு கூட எங்க கிட்ட சொன்னாங்க. ஆனா வலுக்கட்டாயமா தான் நம்ம 2 பசங்களுக்காகவும் ஒன்னா சேர்ந்து வாழணும், நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பேசி தீர்த்து நம்ம மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு கம்பல் பண்ணி தான் ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளோரன்ஸை இந்த ரெசார்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ளோரன்ஸுக்கு அப்படி ஒரு கொடூரமான சம்பவமே அந்த ரெசார்ட்ல நடக்க ஆரம்பிச்சுது. இப்போ இந்த மாதிரிலாம் மோட்டிவ் இவனுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இந்த வழக்கில் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் என்னன்னா அந்த ரெசார்ட்டோடைய ஹவுஸ் ஓனர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, சார் இந்த மாதிரி மார்க் அவருடைய மனைவியை காணுன்னு என்கிட்ட சொன்னார். நாங்களும் எங்களுடைய டீமை வச்சு பல இடங்களை தேடி பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்க ஏரியில் இறந்து கிடக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதன் பிறகு இந்த மார்க்கு கிட்ட அதை பற்றி சொல்லும்போது உடனடியாக அப்படியா அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோடைய அவர் அங்கிருந்து கிளம்பி போனார். ஆனால் அந்த பொண்ணு எப்படி இறந்து போனாங்க, எங்கே இறந்து கிடக்குறாங்க அப்படின்ற எதையுமே நான் சொல்லவே இல்லை. ஆனால் மார்க்கு கரெக்டாக எந்த இடத்துல ஃப்ளோரன்ஸ் இறந்து கிடந்தாங்களோ அந்த இடத்துல போய் கரெக்டாக நின்னாரு. ஸோ இதுதான் எனக்கு அப்போவே சந்தேகத்தை கலப்ப ஆரம்பிச்சுது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை இந்த ரெசார்ட்டோடைய ஓனர் போலீஸ் கிட்ட சொன்னார். ஆரம்பத்திலேயே இந்த மார்க்கு மேலே போலீஸுக்கு சந்தேகம் இருந்ததுனால அவனுடைய முழு உடைமைகளையுமே போலீஸ் வாங்கி வச்சிருந்தாங்க. அப்போ அவன் போட்டிருந்த அந்த ஷூவை பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஷூவை போலீஸ் யதார்த்தமாக செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஷூக்குள்ள ஏதோ வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய சில பார்ட்டிகல்ஸ் சின்ன சின்னதா ஒட்டி இருக்கிறத பார்த்துருந்துருக்காங்க. அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஃபாரன்சிக் லேப்ல செக் பண்ணி பார்க்கும்போது இது பெயிண்ட் உடைய சில துகள்கள் மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே அந்த சிட் அவுட் ஏரியாவில் இருக்கிற மரக்கட்டை உடைஞ்சிருந்ததுனால அதுல இருக்கிற பெயிண்டா இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தோட தான் அந்த ரெசார்ட்ல 6 இடத்துல இருந்து பெயிண்ட்லாம் கலெக்ட் பண்ணி ஒன்னுத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க சந்தேகப்பட்ட மாதிரி அந்த உடன் ரெயிலிங்ல இருந்த மரத்தோட சேர்ந்த அந்த பெயிண்ட் தான் இவனுடைய ஷூல குத்தி இருக்கு அப்படிங்கிறத போலீஸ் ஸ்ட்ராங்கா அந்த எவிடன்ஸை நம்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்ல தாக்கல் பண்ண ஆரம்பிச்சாங்க. மேற்கொண்டு கோர்ட்ல போலீஸ் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கணவன் மனைவிக்குள்ள 2 பேருக்கும் பயங்கர பிரச்சனை இருந்திருக்கு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா இவங்க 2 பேரும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை அந்த சிட் அவுட் ஏரியா கிட்ட போயிருந்திருக்கலாம். மேற்கொண்டு இந்த பொண்ணோடைய ரிலேஷன்ஷிப் பத்தி இவனுக்கு தெரிஞ்சிருந்ததுனால இவனுக்கு பயங்கர கோபம் ஏற்பட்டிருக்கலாம். அது சம்பந்தமான ஒரு கான்வர்சேஷனை ஃப்ளோரன்ஸ் கூட ஏற்படுத்தும் போது அது ஒரு கட்டத்தில் கைமீறி போய் அந்த பொண்ணை இவன் அடிச்சிருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வேளை கீழே தள்ளி விட்டுருந்திருக்கலாம். அப்படி விழுந்த அவங்க 12 அடி உயரத்தில் இருந்து அந்த சிமெண்ட் ஃப்ளோர்ல, அதாவது போட் லான்ச் கிட்ட இருக்கக்கூடிய சிமெண்ட் ஃப்ளோர்ல விழுந்ததுனால அவங்களுடைய தலையில காயம் ஏற்பட்டிருந்திருக்கலாம். பட் அந்த நேரத்தில் அவன் எதுவுமே பண்ணாம தன்னுடைய குழந்தைகள் இன்னமும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம், தூங்க வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு இவன் மறுபடியுமே கிளம்பி, நான் இன்ட்ரோல சொன்னால பக்கத்து வீட்டில் லைட் எரியுது, அதனால அவன் அதை பத்தி பெருசா கண்டுக்காம தன்னுடைய குழந்தைகள்
உறவினர்கள்கிட்ட வந்து உட்காந்து பேசிட்டு தூங்க வச்சுட்டு இவனும் தூங்கிட்டான்னு சொன்னல. ஆனா இவன் அப்படி எதுவுமே தூங்காம தன்னுடைய குழந்தைய மட்டும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் கிளம்பி விழுந்து கிடக்கிற இடத்துக்கிட்ட வந்து பார்த்திருக்கான். அப்போ அந்த பொண்ணுடைய உடம்புல இன்னும் உயிர் இருக்கிறத பார்த்துட்டு நாளை பின்ன நம்ம எங்கேயாவது போலீஸ் கிட்ட மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா கீழே அவங்க உயிரோடு இருக்கிற நேரத்துல கூட அந்த ஏரியில தள்ளி விட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் நேரடியா மாடிக்கு வந்து அந்த பொண்ணு இந்த இடத்துல இருந்து உட்கார்ந்தாங்க, அதுல இருந்து கீழே தவறி அந்த சிமெண்ட் ஃப்ளோர்ல விழுந்தாங்க, அங்கிருந்து ஏரியில போய் விழுந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு செட்டப்பை செட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இவன் போட்டிருந்த அந்த கனமான பூட் ஷூவால கண்ணா பின்னான்னு அந்த உடன் ரெயிலிங்க உடைக்க ஆரம்பிச்சான். அப்படி உதைக்கும் போது தான் அதிர்ஷ்டவசமா அந்த மரக்கட்டை உடைஞ்சாலும் அதுல இருக்கிற சில பெயிண்ட் கலந்த மரத்துகள்கள் எல்லாமே அவனுடைய ஷூல போய் உட்கார்ந்துருக்கு. இன்னொரு பக்கம் அந்த இருட்டுல அந்த பொண்ணுடைய தலையில இருந்து குளம் போல ரத்தம் வழிஞ்சதுமே கவனிக்காம இவன் மறுபடியும் தன்னுடைய காட்டேஜுக்கு போயிட்டு தூங்கியிருக்கான். அடுத்த நாள் எதுவுமே தெரியாத மாதிரி ஃப்ளோரன்ஸை இவன் தேடி இருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த ரெசார்ட்டோடைய ஓனர் கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு போலீஸ் இந்த தேரிய நீதிமன்றத்தில் ரொம்ப சயின்டிஃபிக்கா அவங்களுக்கு கிடைச்ச எல்லா எவிடன்ஸோட தாக்கல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீதிபதியுமே இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே முழுவதுமா நம்ப ஆரம்பிச்சாரு. பட் இன்னொரு பக்கம் இந்த மார்க் வந்து நான் இந்த கொலையை பண்ணல, நான் வந்து ஒரு இன்னசென்ட், எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருந்திருக்கான். அவனுடைய லாயரும் என்ன சொல்றாருன்னா இந்த கேஸ்ல எந்த ஒரு ஐ விட்னஸும் கிடையாது, எந்த ஒரு டைரக்ட் எவிடன்ஸும் கிடையாது, எந்த ஒரு கன்ஃபெஷனும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கேஸ் நீதிமன்றத்தில் நிற்காது, ஈஸியா உடைச்சிட்டு நாங்க வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஆனா 3 வருஷம் கழிச்சு இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சயின்டிஃபிக்கா ஃபாரன்சிக் எவிடன்ஸோடையும் சீஃப் மெடிக்கல் எக்ஸாமினரோடைய சப்போர்ட்டோடையும் இந்த கேஸ்ல இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமா போலீஸ் நீதிமன்றத்தில் நிரூபிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் மார்க்கோடைய லாயராலுமே இந்த எவிடன்ஸ் எதையுமே பொய்னு நிரூபிக்கவே முடியல. ஃபைனலி நீதிபதி இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி வாழ்நாள் முழுக்க பரவலே இல்லாத ஒரு ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த மார்க் வந்து ஜெயிலில் தான் கம்மி பண்ணிட்டு இருக்கான். அப்பப்போ பெயிலாம் அப்ளை பண்ணி பார்த்துருக்கான். பட் அது எல்லாத்தையுமே நீதிமன்றம் நிராகரிச்சுக்கிட்டு தான் வருது. தற்போதைக்கு ஃப்ளோரன்ஸோடைய குழந்தைகளை அவங்க அப்பா அம்மா தான் எடுத்து வளர்த்துருக்காங்க. அந்த பசங்களும் இப்போ பெரிய ஆளாகி அமெரிக்காவில் ஏதோ ஒரு இடத்துல நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனிதனுடைய கோபம் எந்த விதத்திலுமே ஒரு நல்லதை கொடுக்காது அப்படிங்கிறத நிச்சயம் இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. முக்கியமா இந்த வழக்குல ஃபாரன்சிக் ஆஃபீஸருடைய எஃபோர்ட்டா இருக்கட்டும், போலீஸ் ஆஃபீஸருடைய எஃபோர்ட்டா இருக்கட்டும், ஏன் இந்த சீஃப் மெடிக்கல் எக்ஸாமினருடைய எஃபோர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலையும் அந்த ரெசார்ட் ஓனருடைய ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்டாலையும் தான் ஈஸியா தப்பிச்சிடலாம், நான் இவங்க எல்லாரோடையும் ஸ்மார்ட் அப்படின்னு நினைச்ச இந்த மார்க் தற்போதைக்கு ஜெயிலில் கம்பி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ கிரைமை பொறுத்த வரைக்கும், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன தடயம் கிடைச்சா அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த கேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், போலீஸோடைய விசாரணையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கேஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.